ஹே ஃபேம் வணக்கம். நான் தான் உங்க ரோட் மேன் பேசுகிறேன். என்னோட வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எஸ், நம்ம ராயல் என்ஃபீல்டு நம்ம பின்னாடி நிற்குது. ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் 2 வீலர் ஆர் 4 வீலர் இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தென் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். யார் பை அந்த ஏஜென்ட்? சென்ட் ஜார்ஜ் கோட்டையே ஏஜிஆர் கோட்டைக்குள்ள நுழைய பயப்படும்டா. தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுன்னு முடிவு பண்றது ஏஜிஆர் தான். இந்த வெஹிக்கிளோட சிசி 350 சிசி, அதாவது 349 சிசி கொடுத்துருக்காங்க. தென் ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 20.2 ஹார்ஸ் பவர். நியூட்டோமீட்டர் டார்க் வந்து 27 நியூட்டோமீட்டர் டார்க் வந்து இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. 2024 வந்து இந்த வெஹிக்கிளோட கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த கலர் அப்டேட் வந்து க்ரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டரி கலரு, அப்புறம் அந்த ப்ரௌனு, பிளாக் வெறும் மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஷைனிங்கா அந்த கான்டினென்டல் ஃபீல், கான்டினென்டல்ல வந்து சில்வர் கலர் கொடுத்துருப்பாங்க, க்ரோம் ஃபினிஷ். அந்த கலர் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. தென் பேட்சிங்லாம் நல்லா அது கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த வெஹிக்கிள்ல வந்து 5 கியர் பாக்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வந்து ஒரு ஸ்பெஷலான இன்ஜின், லாங் டிரைவ் எல்லாம் சூட்டபிளா இருக்கும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பார்க் பிளக்இன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. தென் சிலிண்டர் வந்து சிங்கிள் சிலிண்டர் அவைலபிளா இருக்கு. 4 ஸ்டாப் ஏர் ஆயில்டு கூல்டு இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா. தென் வந்து இந்த ஃபியூல் டேங்க் வந்து பார்க்கலாம். ஃபியூல் டேங்க் வந்து 13 லிட்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து ஃபியூல் டேங்க் வந்து ஃபுல் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் நான் ஸ்டாப்பா உங்களால முடிஞ்சிச்சுன்னா. லாஸ்ட் வீடியோ புல்லட் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஐ மீன் அதுல இல்லாத ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதை விட அதிகமாகவே இருக்கு இந்த வெஹிக்கிள்ல. தென் அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் இந்த வெஹிக்கிள்ல அவைலபிளா இருக்கு. அது இல்லாம இதுல வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கன்சோல்ல வந்து அது நேவிகேஷன், அதான் டிஎஃப்டி நேவிகேஷன் வந்து அது தனியா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து 100/90 19 இன்ச் வீல் வந்து இருக்கு. தென் வந்து டிஸ்க் வந்து 300 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே 2 வீல்ஸும் ஸ்போக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. தென் ரெண்டுமே டியூப்டு டயர் தான், ஏன்னா ஸ்போக்ஸ் வீல்ஸ்னால டியூப்லெஸ் டயர் வந்து இந்த வெஹிக்கிள்ல வராது. தென் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 120/80 அண்ட் 18 இன்ச் வீல் வந்து அவைலபிளா இருக்கு. தென் பேக் டிஸ்க் வந்து 270 mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள்ல ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க லாஸ்ட் வீடியோ புல்லட் வந்து பாத்துருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட் அவைலபிளா இருந்துச்சு. பட் இதுல வந்து டுவல் சீட் அந்த கிளாசிக்கான ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து டுவல் சீட்ல வந்து 805 mm வந்து கொடுத்துருக்காங்க. தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்க்கலாம். இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,64,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க பை பண்ணணும்னா நீங்க ஆர்டிஓ, அப்புறம் இன்சூரன்ஸ், அப்புறம் டாக்ஸ்லாம் நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்து ஆல்மோஸ்ட் 3 லேக் இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் வந்து வந்துடும். 3 லேக் கொடுத்து தான் நீங்க இந்த வெஹிக்கிள் வந்து பை பண்ணணும். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ஹேண்ட்மேட் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நான் பெட்டர்னு சொல்லலாம். அது ஏன் பிடிச்சிருக்குன்னா அந்த அந்த ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பெயிண்டிங் தான் நான் சொல்லின்னு இருந்தேன். இது வந்து ஹேண்ட்மேட்ல பண்ணியிருக்காங்க, விச் இஸ் பெட்டர்னு சொல்லலாம். நான் அடிக்கடிக்கு நான் விச் இஸ் பெட்டர்னு சொல்றேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால நான் பெட்டர்னு சொல்றேன். தென் வந்து இந்த பேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு இந்த பேட்சிங்கு. தென் இங்கே க்ரோன் வந்து சூப்பராக இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இந்த 3D போட்டு மேலே வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. டச் பண்ணுறதுக்கே ஒரு வேற லெவல் ஃபீல் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு, கிங் ராயல் என்ஃபீல்டு, இந்த மீனிங் பேட்சிங்லாம் வேற மாதிரி இருக்கு. தென் ஃப்ரண்ட்ல பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லோ பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொடுத்துருக்காங்க. பிராண்டு இங்கே ஹெட்லைட்லேயும் பிராண்டு கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டுன்னு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து ஆல்மோஸ்ட் புல்லட்டுனாலே எல்இடி வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அது ஹாலோஜனில் தான் புல்லட் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாசிக்காக சீனாக இருக்கும். இங்கேயும் பேட்சிங் கொடுத்துருக்காங்க உள்ள, சூப்பராக இருக்கு.
தென் ஹாலோஜன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே டிஆர்ஆர்ஸில் கூட ஹாலோஜன் தான் அவைலபிளாக இருக்குது. பேக்கில் அப்படியே வாங்க பார்க்கலாம். அப்படியே பேக்லேயும் ஹேண்ட்மேட் பெயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்மேட் பெயிண்ட் வந்து கொடுத்து அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் பேட்சிங் வந்து சூப்பராக இருக்குது. பேக்லேயும் நீங்கள் ஹாலோஜன் லைட் தான் எதிர்பார்க்கலாம். தென் டைல் லைட்டும் ஹாலோஜனு, இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜனு. மற்றபடி எல்லாமே பேசிட்டேன். பட் ஃப்ரேம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் வந்து டியூன் டவுன் டைப் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அது எதுக்குன்னா இதில் வந்து சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 சஸ்பென்ஷன் இருக்கும். 6 ஸ்டெப்ஸ் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. அதை நான் சொல்ல வந்துட்டேன். பார்த்தீங்களா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 41 mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆரன் வந்து ஒரு சிங்கிள் ஆரன் இதில் அவைலபிளாக இருக்குது. ஆரன் தெரியுதா? ஓகே. தென் கன்சோல் பற்றி பேசலாம் வாங்க. கன்சோல் ஆன் பண்ணோம், ஓடோமீட்டர் கம்மிதா. செமி டிஜிட்டல் கன்சோல் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பேட்டரி, ஏபிஎஸ், இன்ஜின்னு, அப்புறம் ஃபியூலு, இதில் எல்லாமே காமிக்கும். நியூட்ரலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசார்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அசார்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அசார்ட் எரியும். 4 இண்டிகேட்டர்ஸும் எரியும். ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இன்கேஸ் உங்கள் வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, ஐ மீன் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அசார்ட் போட்டு நீங்கள் ஓரமாக நிற்க வைக்கலாம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வந்து ஃபியூல் காமிக்கும். அப்புறம் ஓடிஓ, இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டரோட கண்ட்ரோல் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ட்ரிப் 1, ட்ரிப் 2, அப்புறம் டைம் காமிக்கும், ஓடிஓ காமிக்குது. இது 4 தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடிஷ்னலாக நீங்கள் வேணும்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் அடிஷ்னலாக டிஎஃப்டி கன்சோல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆல்மோஸ்ட் 7 to 8K நீங்கள் தனியாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தென் சுவிச்சஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி புல்லட்டில் பார்த்துருப்பீங்க. ரவுண்ட் டைப் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இன்டிகேட்டடாக இங்கே சுவிச்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே அசார்ட் சுவிட்ச் ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து டிம் டிப்பு, அப்பு, டவுனு, அப்புறம் பாஸ் சுவிட்ச் இதிலே அவைலபிளாக இருக்குது. தென் இண்டிகேட்டர்ஸ், ஆரன் சவுண்டை கேளுங்க. தென் அலுமினியமில் வந்து பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் லிவர் வந்து அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. புல்லட்டில் ஆல்ரெடி சொன்னது தான். ஃப்ரண்ட் டிஸ்க்கும் வேறு மாதிரி இருக்குது. தென் இந்த வண்டியோட கீஸ் வந்து பாருங்கள், வேவ் கேஸ் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில். தென் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 120 per hour, 120 ஸ்பீடு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இந்த வண்டி வந்து ரைடிங் பொசிஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி வந்து இங்கே கீழே, இது கீழே உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். இந்த தெரியுது பார்த்தீங்களா, யூஎஸ்பி வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சார்ஜ் வேணும்னா இங்கே மொபைல் ஹோல்டர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே ஃபேம், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் ரிவ்யூலாம் நான் கோப்ரோ வாங்கிட்டு தான் ரைட் ரிவ்யூ வந்து பண்ணுவேன். இப்போதைக்கு ரைட் ரிவ்யூ வந்து வேணாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எட்ஜே கேம் தான் அவைலபிளாக இருக்குது. அது வந்து ரைடிங் பொசிஷன் அப்புறம் ஃப்ரேம்லாம் ஒழுங்காக செட் ஆக மாட்டேங்குது. கோப்ரோ வாங்கிட்டு நான் உங்களுக்கு தரமான ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வண்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரிவ்யூ ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணோன்னா, நான் பேசுறது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, see you later in next video. See you fam, next வீடியோவில் பார்க்கலாம்.